வணக்கம் 5 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை அருகே ஓடும் பேருந்திலிருந்து குதித்து உயிரிழந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பொறுப்பாளர். வேலையை விட்டு செல்லுமாறு கவுன்சிலர்கள் மிரட்டியதாக உயிரிழந்த பெண் ஊழியர் தற்கொலை கடிதம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஏசி பெட்டி கலன்று விழுந்து விபத்து. ஒப்பந்த ஊழியர் காயமடைந்து பரிதாப பலி. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் பாஜக நிர்வாகிகள் 2 விசாரணைக்கு ஆஜர். சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை சம்மன் அனுப்பி விசாரணை. கலாஷேத்ரா மாணவியருக்கு பாலியல் தொல்லை புகார் விவகாரம். மனித உரிமை ஆணைய அதிகாரி SP மகேஸ்வரன் 30 மாணவிகளிடம் விசாரணை. பாலியல் புகாரில் சிக்கிய விருத்தாச்சலம் திமுக நிர்வாகி பக்கீரிசாமி கட்சியிலிருந்து நீக்கம். 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த குற்றச்சாட்டில் கைது செய்த காவல்துறை. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் பாரபட்சமின்றி நடவடிக்கை. விருத்தாச்சலம் சிறுமி பாலியல் புகார் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். விருத்தாச்சலம் சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் தொல்லை மிக கொடூரமான சம்பவம் என்று EPS பேட்டி. பேரவை பேச்சை நேரடி ஒளிபரப்பு செய்யாததால் உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு. பேரவை நிகழ்ச்சி நிரல் அனைத்தும் இனி நேரலை செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு விளக்கம். IPL தொடரில் சென்னை சேப்பாக்கத்தில் இன்று ராஜஸ்தானை எதிர்கொள்கிறது CSK. போட்டியை காண மைதான வாசலில் குவிந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள். அம்பேத்கரின் பிறந்த நாளன்று திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தலாம். இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத்துக்கு நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்படும். கட்சியின் மாநில தலைவர் DK சிவகுமார் பேச்சு. வருவாய்த்துறையில் வழங்கப்படும் 25 வகையான சான்றிதழ் அனைத்தும் இணைய வழியில் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. விருத்தாச்சலம் பள்ளி மாணவி பாலியல் புகார் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் பிரத்யேக தகவல். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி பேரவையில் பாமக அமளி. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளாததால் வெளிநடப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி. டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் கூட்டாக அறிவிப்பு. டெல்லி சாதிக் நகரில் உள்ள பள்ளிக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல். ஸ்வாட் அதிரடி படையினர் பள்ளியில் தீவிர தேடுதல் வேட்டை. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து OPS தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கில் வரும் 20ஆம் தேதி இறுதி விசாரணை. இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக 10 நாட்களில் இறுதி முடிவு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் EPS தரப்பு தொடுத்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில். தமிழ் புத்தாண்டு மற்றும் ரமலான் பண்டிகைக்காக 1000 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டம். சென்னையிலிருந்து இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவிப்பு. கொடைக்கானல் பேரிஜம் ஏரியில் குட்டிகளுடன் யானைகள் முகாம். சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி மஞ்சு விரட்டு. மாடி முட்டியதில் போட்டியை காணச் சென்ற இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஆரணி அருகே வைக்கோல் ஏற்றி வந்த மினி லாரி தீப்பற்றி எரிந்தது. மின்கம்பி மீது உரசியதால் நேரிட்ட விபத்து. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தகவல். சென்னையில் வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர வாய்ப்பு. உடல்நலக்குறைவால் காலமான நரேஷ் குப்தாவின் உடலுக்கு அரசு அதிகாரிகள் அஞ்சலி. சென்னை அண்ணா நகரில் உடல் தகனம்.
அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து அவதூறாக பேசிய புகாரில் பாஜகவின் தொழிற்பிரிவு மாநில துணைத் தலைவர் செல்வகுமார் கைது. பாஜக தொண்டர்கள் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டார்கள் என்று அண்ணாமலை கருத்து. ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் ட்விட்டரில் மாத சந்தா செலுத்தாதவர்களின் ப்ளூ டிக் அகற்றப்படும். சமூக வலைதள உரிமையாளர் இலான் மஸ்க் எச்சரிக்கை.